மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இன்னமும் நாம் எவ்வளோதான் உழைக்கிறது, மற்றவர்கள் மாதிரி நாம் ஏன் முன்னேற முடியலன்னு மனசுக்குள்ள ஒரு ஆழமான எண்ணத்தை வச்சுக்கிட்டு தினமும் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கான காலம் எப்போ வரும்னா, நீங்கள் 33 வயதை நெருங்கும் பொழுது. உங்களுக்குன்னு இல்லை, இந்த ஜெகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே மிகப்பெரிய அளவில் பிரபஞ்சம் கதவுகளை திறக்கும். நீங்கள் அந்த வயதில் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவின் விளைவுகள் அடுத்த 3 வருடம், அதாவது 36வது வயதில் நீங்களே நினச்சி பார்ப்பீங்க. ஒன்று, நான் அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டேனே அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லைன்னா, நான் மிகப்பெரிய சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு உணர்வீங்க. பிரபஞ்சம் ஒரு முறை மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட வயதில் உங்களுக்கு அறிகுறிகளை தரும், அதாவது சிக்னலை தரும். இந்த வீடியோவை எந்த இடத்துலையுமே பாதியில் நிறுத்திடாதீங்க. காரணம் என்னன்னா, பிரபஞ்சம் கூறக்கூடிய அறிகுறிகள் மீண்டும் வராமலும் போகலாம். இந்த 33 வயதை நீங்க நெருங்கும் பொழுதோ அல்லது அடைந்த பின்போ உங்களுடைய வாழ்க்கை இதுக்கு முன்னாடி அலட்சியமா இருந்தா மாதிரி இருக்காது. நீங்க எல்லா விஷயத்திலையுமே கவனம் செலுத்துவீங்க, பொறுப்பா இருக்கணும்னு நினைப்பீங்க. இந்த எண்ணம் தோன்றும் பொழுது உங்களுடைய ஆழ் மனதுல ஒரு கேள்வி எழும்பும். அந்த கேள்வி சத்தமாக இருக்காது, சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அது என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இன்னமும் நீ ஏன் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீ உண்மையிலேயே பிறந்தது எதற்காக அப்படின்னு மிகப்பெரிய அளவில் ஆன்மா உங்களிடம் கேட்கும். இந்த மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியும் இதனுடன் சம்பந்தப்பட்டது தான். இல்லைனா காரணமே இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. எல்லாமே பிரபஞ்சத்தின் கோட்பாடுகள் படிதான் மிகவும் சரியாக நடந்துகிட்டு இருக்கு. பிரபஞ்சம் 33 வயதை அடைந்தவர்களுக்கு மட்டும் கதவை திறக்காது. அதை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா 42 மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதையும் நீங்க சரியாக உபயோகப்படுத்தாமல் விட்டுட்டீங்கன்னா 51 உங்களால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பிரபஞ்சம் வாய்ப்புகளை தேடி வந்து தரும். அதையும் கடந்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்துட்டா 60 வயதில் உங்களுக்கான வழியை நீங்களே வகுத்து கொள்வீர்கள். அதனால ஒவ்வொருவருடைய வாழ்க்கை திசையை தீர்மானிக்கக்கூடிய வயது 33. இந்த கால பிரிவினை 9 கிரகங்களால் 9 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடந்தே தீரும். அப்படி நடக்கும் பொழுது நீங்க நான் எதுவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வழியை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா மிகவும் நீங்க இது நாள் வரைக்கும் பார்க்காத கஷ்டத்தை பார்க்க வேண்டி இருக்கும். ஆனால் அதனுடைய பலன் மாபெரும் விருட்சமாய் வளர்ந்து நிற்கும். இந்த 33 வயசுல வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும், நான் இன்னும் பெருசா ஒன்றும் வளரவே இல்லையே அப்படின்னு. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த உணர்வு வந்திருந்தால் அதை எப்பயுமே புறக்கணிக்காதீங்க. ஏனெனில் அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு முதலில் கொடுக்கக்கூடிய அறிகுறி. அந்த சிக்னலை நீங்க உபயோகப்படுத்திட்டீங்கன்னா வாழ்க்கை திசையே திரும்ப ஆரம்பிச்சிடும். வேத ஜோதிடப்படி 33 வயது என்பது அக்னித்தன்மையை கொண்ட ராசிகளுக்கு மிகப்பெரிய திருப்பு முனை. மேஷ ராசியில இருக்கக்கூடிய நீங்க செயல் தன்மையை கொண்ட ராசி. அதிகமாக உங்களிடம் எந்த விதமான சொல்லும் இருக்காது. நீங்க எல்லாத்தையுமே செயலில் தான் காட்டுவீங்க. தொடங்குவது மிகவும் எளிது. எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும், கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் அதை எளிதாக ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனால் அதில் வரக்கூடிய ஆபத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிஞ்சிப்பீங்க. 33 வயது வரை வேகம் உருவாகக்கூடிய காலகட்டம். 33 வயதிற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை திசை உறுதியாக கூடிய கட்டம். அதனால தான் சரியாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆழ் மனதிலிருந்து அந்த கேள்வி எழும்பும். அந்த கேள்வி எழும்பிடுச்சுனாலே நீங்கள் 2 முடிவுகளை எடுக்க போறீங்கன்னு அர்த்தம். ஒன்று, நான் இப்போ படுற கஷ்டத்தையே தொடர்ந்து பட்டுக்கிறேன், இல்லைனா நான் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போகிறேன், என்னுடைய வாழ்க்கை உயரப்போகுது. மேஷத்தில் இருக்கக்கூடிய 60% அன்பர்கள்
பிடிக்காத வேலையை தான் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த விஷயத்தில் மாபெரும் முடிவை எடுப்பீங்க. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா கவனிங்க, நீங்கள் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அறிகுறியை பின்பற்றி உங்களுடைய திசையை மாற்றணும்னு முடிவெடுத்துட்டா ஒவ்வொரு நாளும் அந்த ஆதவன் கூட 2 நிமிடம் தாமதமாக உதிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய கடமையிலிருந்து ஒரு க்ஷணம் கூட தவறாமல் இருக்கணும். ஏன்னா ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன், செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு சுய தொழிலில் நீங்கள் இறங்கும் பொழுது, சொந்தமாக தொழிலை செய்யணுன்ற முடிவை எடுக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனை ஒரே ஒரு லட்சியத்தில் மட்டும்தான் இருக்கணும். உங்களுடைய இலக்கு ஒன்றாக மட்டுமே தான் இருக்கணும். மற்றதை எதையுமே நீங்கள் உங்களுடைய மனதில் ஏற்றிக்கொள்ளக்கூடாது. அப்படி நீங்கள் அந்த வழியில் நடந்து போகணும்னு முடிவெடுத்த பின்பு வாழ்க்கை உங்களுக்கு சிதறிய முயற்சிகளை சேர்த்து கொண்டு வந்து ஒரே இடத்துல நிறுத்தும். நீங்கள் தவற விட்ட விஷயம் மீண்டும் மீண்டும் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அதாவது சனிப்பெயர்ச்சி நெருங்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த செய்தியை பார்க்குறீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை மறைமுகமாக மாற்ற ஆரம்பிச்சிடுச்சுன்னு தான் அர்த்தம். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் இது. வாழ்க்கை என்ன சொல்லுன்னா, பல விஷயங்கள் வேண்டாம், ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துங்கன்னு மறைமுகமாகவும் பூடகமாகவும் நிச்சயமாக சொல்லும். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய 50% அன்பர்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, உங்களுடைய அறியாத வயசில் மிகவும் ஆபத்தான விஷயங்களெல்லாம் கையில் எடுத்திருப்பீங்க. ஆனால் இப்போ பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உண்மை என்னன்றது புரிஞ்சிருச்சு. ஆனாலுமே ஆபத்தே இல்லாத விஷயங்களை கூட கையில் எடுக்க பயம் இருக்குது. அந்த பயம் எதிர்காலத்தை பற்றியது. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு எதிர்மறையான எண்ணம் உங்களின் மனதிற்குள் விதையாய் முளைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த விதையை வேரோடு பிடுங்கி எறியுங்கள். இல்லைனா அந்த விதை விருட்சமாய் முளைத்து உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகரவே விடாது. எனக்கு இதுவே போதும், நான் இந்த வேலையவே செஞ்சுக்கிறேன், காலம் பூரா நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்துடுவீங்க. அதனால் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அறிகுறிகளை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதை வைத்து வாழுவதும் உங்களுடைய முடிவு தான். சரியாக 33 வயதில் என்ன நடக்கும்னா, ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றும். அந்த எண்ணம் மறுபடியும் தோன்றிக்கிட்டே இருக்கும். ஒரு மிகப்பெரிய முடிவை தவிர்க்கவே முடியாத ஒரு நிலைமை வரும். நீங்கள் அந்த முடிவை எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அமையும். இதெல்லாமே எந்த விதமான தற்செயலான விஷயங்கள் கிடையாது. 33இல் பிரபஞ்சம் உங்களுக்காக திறக்கக்கூடிய கதவு. அதை நீங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னா அடுத்த 9 ஆண்டுகள் கழித்து 42இல் யோசிப்பீங்க, நான் இதை அன்னைக்கே செஞ்சிருக்கணுமே, நான் விட்டுட்டனே, காலம் ஓடிப்போச்சே அப்படின்னு கவலைப்படுவீங்க. அந்த நொடியில் மறுபடியும் வாழ்க்கை முதலிலிருந்து ஆரம்பிக்கும். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கேள்விகளெல்லாம் இந்நேரம் வந்திருக்கும். என்னன்னா, இதை நான் சீரியஸாக எடுத்துக்கணுமா, நான் வாழ்க்கையில் ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிட்டேனா, இதுதான் எனக்கு சரியான பாதையா அப்படின்ற கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் அதுக்கான பதிலை நீங்கள் எப்போ தேடுவீங்கன்னா, முதல்ல ஒரு புரிதல் வரட்டும், அந்த விஷயத்தை பற்றி நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறமா முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு யோசிப்பீங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் முடிவை எடுத்தாதான் அந்த காரியம் என்ன அப்படின்றதே உங்களுக்கு புரியும். அதை பற்றி நான் முதல்ல தெரிஞ்சுக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன், அப்புறமா முடிவெடுக்கிறேன்னு யோசிச்சிங்கன்னா இறுதி வரைக்கும் உங்களால் அந்த காரியத்தை தொடங்கவே முடியாது. வெளியில இருந்து தள்ளி இருந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். அதற்காக ஆழம் தெரியாமல் காலை விடணும்னு சொல்லலை, உங்கள் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு இறங்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய தவறே என்னன்னா, உங்களுக்கு எது நடந்தாலும் நீங்கள் நினைத்தபடி ஒரு காரியம் நடக்கலைன்னா நான் துரதிர்ஷ்டசாலி, எனக்கெல்லாம் அதிர்ஷ்டமே கிடையாது அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டு இருக்கிறீங்க. அதுலேயும் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லா பழியையும் உங்கள் மேலேயே போட்டுக்கிட்டு நீங்கள் இன்னைக்கு வரைக்குமே மற்றவர்களின் சுமைகளை தாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய அளவில் என்னால் சாதிக்க முடியும், ஏன் அதே ஒரு காரியத்தை
இந்த ஜெகத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு மனிதர் சாதிக்கும் பொழுது ஏன் மேஷத்தால் முடியாது? நிச்சயமாக முடியும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தை விட்டு முதலில் நீங்க வெளியே வாங்க. நான் இந்த வாய்ப்பை தவற விட்டுடுவேனோ அப்படின்னு நினைக்காம இந்த வாய்ப்பை நான் மிகப்பெரிய அளவில் சரியாக உபயோகப்படுத்துவேன் அப்படின்னு நம்புங்க. திசை தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு 33 வயதிலிருந்து வாழ்க்கை திசைகளை காட்ட ஆரம்பிக்கும். அந்த திசையை நோக்கி நீங்க ஒரு முறை நடந்து போகணும்னு கால் எடுத்து வச்சிட்டா எந்த ஒரு தருணத்திலையுமே நான் பழையபடி அந்த வாழ்க்கைக்கே போயிடுறேன், நான் அந்த வேலையவே செஞ்சுக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சிங்கன்னா அதல பாதாளத்தில் தள்ளிவிடும். இதற்கு மேலேயும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ளேயே கடைசி வரைக்கும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. காலச்சக்கரத்தின் சுழற்சியால் 9 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்களுக்கான கதவுகள் திறக்கும். அந்த கதவின் வழியாக தற்போதைய பாலைவன வாழ்க்கையை விட்டுவிட்டு இந்த பிறப்பில் நான் சாதித்தே தீர வேண்டும்ன்ற லட்சியத்தை வெறியாக கொண்ட மேஷராசி வண்ண மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய சோலைவனத்தை அடைந்தே தீரும். ஆனால் அந்த மாற்றம் ஒரே ஓர் இரவில் நடந்துராது. அதுதான் ஆரம்பத்திலே சொன்ன, அந்த ஆதவன் கூட 2 நிமிடம் தாமதமாக உதிக்கலாம். நீங்க உங்களுடைய கடமையிலிருந்து ஒரு க்ஷணம் கூட தவறாமல் இருக்கணும். என்ன நடந்தாலும் உங்களுடைய கவனம் எல்லாம் முன்னேறி செல்லணும் அப்படின்றதுல மட்டுமே தான் இருக்கணும். எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் சரி. இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ஏற்கனவே வந்த எண்ணங்கள், யோசனைகள் மீண்டும் வந்தால் அதை புறக்கணிக்காதீர்கள். எந்த விதமான தாமதமும் இல்லாமல் அதன் பின் நடந்து செல்லுங்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேஷ ராசிக்கு வேகம் குறைக்கணும். ரொம்ப வேகமாக இருக்கிறீங்க. அந்த வேகம்தான் பல இடங்களில் உங்களை தடுக்கி விழ வைக்கின்றது. 33 வயது என்பது வாழ்க்கை உங்களை பிடித்து தள்ளக்கூடிய வயதில்லை. வாழ்க்கை உங்களையே தேர்வு செய்ய சொல்லும். அந்த நேரத்தில் நீங்க எதை தேர்ந்தெடுக்கின்றீர்களோ அதன்படியே மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை உச்சத்தை தொடுவதும் தொடாமல் போவதும் முடிவாகும். எதிர்கால வாழ்க்கையின் கதவுகள் திறக்கக்கூடிய நேரம்தான் இது. பலரும் அதை கவனித்து இருக்க மாட்டார்கள். காரணம் என்னன்னா, பிரபஞ்சம் எந்த அறிகுறிகளையும் சப்தமாக வெளிப்படையாக காட்டாது, பூடகமாக தான் காட்டும். உங்களின் எண்ணங்கள் வழியாக தான் காட்டும். இந்த காணொளியில் நீங்க ஏதாவது ஒரு தருணத்தில் உங்க வாழ்க்கையை உணர்ந்திருந்தால் மாற்றம் என் பக்கம்னு கமெண்ட்ல எழுதுங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். நீங்க நான் மாறப்போகிறேன் அப்படின்னு நினைத்தாலே போதும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை மாறும்னு நம்புங்க. நிச்சயமாக அது நடக்கும். மாறுமோ மாறாதோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடையே இருந்தீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கான வெற்றிகளை உங்களிடமிருந்து சற்று தள்ளி வைக்கும். அவ்வளவுதான், நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மேஷ ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 முருகா. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு நெஞ்சில் பயமே இல்லை. நன்றி.